உங்க செட்டை தானுங்கன்னா இது கூட அந்த வெள்ளை அட்டை பார்த்தானுங்க நான் கண்டுபிடிச்சேன். அண்ணா இந்த மூடி கழட்டாம இருக்கிறீங்களா? இது உங்க செட்டை தானுங்கன்னா இது கூட அந்த வெள்ளை அட்டை பார்த்தானுங்க நான் கண்டுபிடிச்சேன். அண்ணா இந்த மூடி கழட்டாம இருக்கிறீங்களா? தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்று ஒரு காமெடி என்று தினம் ஒரு காமெடியை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினின் நேற்றைய காமெடி. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அதே பழைய பாட்டு, அதே பழைய பல்லவி, அதே பழைய ராகம். என்ன கேள்வி நீங்களே கேட்டிருப்பீங்களே, ரசிச்சிருப்பீங்களே. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நீ எல்லாம் ஆட்சி செய்யும் போது நிம்மதி எப்படி இருக்கும்? நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. அது எதை நினச்சி பாடுறாரோ, இல்லை எத்தனை நாள் இயக்கமோ, தூர்தர்ஷன் கதையா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு கதையா, இல்லை மிசா கசமுசால வாயிலே மிதி வாங்கின கதையா, அது என்ன கதைன்னு தெரியல எனக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. காயும் நிலா வானில் வந்தான், கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நான் முதலா. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. இல்லை ஸ்டெல்லா மேரிஸ் கதையா, குயின் மேரிஸ் கதையா, அது என்னன்னு தெரியல. அணிலேருந்து இன்னி வரைக்கும் அதே பாட்டு, அதே ராகம், அதே இயக்கம், அதே காந்த குரல். அதனால் இவருக்கு காந்த குரல் கானா பாபு அப்படின்னு பேர் வச்சிடலான்னு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இவர் பெரிய பாடகர் போலவும், இவர் பாடுவதை கேட்பதற்காக உன் பாடலை கேட்க நாங்கள் ஓடோடி வந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த பாடலை கேட்பதற்காகத்தான் நம்ம எல்லாம் காத்திருக்கா மாதிரி ஒரு பாட்டு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ பாட்டு, இல்லை தொண்டர்களை விட்டு கூத்து, தொண்டர்கள்ன்ற பேரில் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளை வைத்து கூத்து, இல்லைன்னாக்க வேறு நாடகங்கள். அதில் ஒரு நாள் தினசா நாடகங்கள். ஏங்க தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? பொங்கல் வைக்கிற பேர் வழின்ட்டு. அதாவது 4 ஆண்டுகளாக இவர் பொங்கல் வைத்தார். எப்படி தெரியுமா? வெறும் பஞ்சு இருக்கும், அந்த பஞ்சுக்கு மேலே ஒரு பானை, அந்த பானைக்கு மேலேயும் கொஞ்சம் பஞ்சு, அதுக்கு உள்ள மேலேருந்து ஒரு கரண்டி நீட்டிக்கிட்டு இருக்கும். இவரும் இவர் மனைவியும் வருவாங்க, அந்த கரண்டியை விட்டு இப்படி கிண்டுவாங்க. உடனே அங்கேருந்து எல்லாம் பொங்கலோ பொங்கல் கத்தினோடனே பொங்கல் பொங்கிடுச்சு அப்படின்ட்டு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றீங்க. இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, அது எப்படி அடுப்பே பற்ற வைக்காம பானையில் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்லாம் கூட நம்ம கேட்டு நக்கல் பண்ணோம். ஏன்னா இவங்க திராவிட மாடல் அரசே அப்படியானது தான். பானை இருக்கும், அதுக்கு மேல் பஞ்சு இருக்கும், கீழே அடுப்பு இருக்காது, ஆனால் பொங்கல் பொங்கி விட்டது, அதுதான் திராவிட மாடல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே செட்டப், கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இதுல இந்த முறை ஒருபடி மேலே போயிட்டாங்க. என்னன்னா, கேட்ரிங்லேருந்து ஆர்டர் பண்ணி, இப்போ நம்ம ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி கேட்ரிங்லேருந்து ஆர்டர் பண்ணி பொங்கலை எடுத்து வந்து அதை பானைக்குள் போட்டு அதை பானையிலேருந்து கிண்டுவது போல கிண்டி அதை எடுத்து கொடுத்தார் முதலமைச்சர். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? இதை விட ஒரு மோசமான ஒரு பொங்கல் கொண்டாட்டம் இருக்க முடியுமா? அப்போது ஒரு அடையாளத்தை எப்படி கொச்சைப்படுத்துகிறாங்க பாருங்க. இது கேவலம். இது நம்ம காமெடியாக கடந்து போகணும்னு நினைக்கலாம், ஆனால் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். என்னுடைய பையன் ஒருபடி மேலே போயிட்டான், செருப்பை போட்டுக்கிட்டே வரான். அடுப்பங்கிற வரைக்கும் செருப்பை போட்டுக்கிட்டே வந்து அந்த செருப்பில் செருப்போட பானையை கிண்டி இவர் கொடுக்குறாராம். இந்த மாதிரியான ஒரு மக்களுடைய எண்ண ஓட்டங்களை, நம்பிக்கைகளை எதையுமே உள்வாங்காத, அது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கும்பல் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? உழைப்பால் உயர்ந்த சிகரம். உண்மையா சார்? இது இளைஞர் திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு 15 வயசு,
18 வயசுல இளைஞர் நீ, 23 வயதில் 24 வயசுல திருமணமான 10ஆம் நாள் மிசால பிடிச்சிட்டு போயிடறாங்க உள்ள. எதுக்காக? மொழிக்காக, நாட்டுக்காக, இதுக்காக. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். முழுக்க முழுக்க வெட்டி விளம்பரம். இதில் வைப் வித் MKS அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இளைஞர்களை எல்லாம் கவர்றாராம் இவர். இளைஞர்களை எப்படி கவர்கிறார் என்றால், இது போல் பாடுவது, அதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்து உங்களோட யூத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டுலாம் கேட்குறது. சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. இவருடைய அப்பனாவது அவருடைய ஆட்சி காலத்தில் வாரம் ஒரு பாராட்டு விழா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நடந்து வந்த தலைவனுக்கு தாலாட்டு விழா, வீல் சேர் நாயகனுக்கு வெற்றி விழா, இப்படின்னு வாரம் ஒரு விழா அப்படின்னு எடுத்தாவது அவருடைய புகழை பரப்பி கொண்டிருந்தார். தன் புகழை தானே பறைசாட்டி கொண்டார். இவர் ஒருபடி மேலே போயிட்டார். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. அது விளம்பரத்திலேயே நீ வந்து உன் நாட்களை கழித்து கொண்டு இந்த விளம்பரத்தை வைத்து ஸ்டாலின் என்கிற பிராண்டை கொண்டு போய் நிறுத்தி விடுவார்களாம். இந்த காலி பெருங்காய டப்பாவை எல்லோரும் அப்பா என்று கொண்டாட வேண்டுமா? இல்ல உன் மகன் செய்த காரியம் என்ன? அவனாலதான் காலையில் எழுந்துக்க முடியாதுன்னு தெரியுது இல்லை எல்லாருக்கும். அப்புறம் ஏன் அவனை வந்து கூப்பிட்டு வச்சு அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு அவனை கூப்பிடுறீங்க? இவன் வரவு வரை எல்லோரும் காத்திருக்க வேண்டுமா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நீ நேற்று நைட் என்ன கூத்தடிச்சியோ, என்ன கும்மாளம் அடிச்சியோ, நீ உன்னால எழுந்துக்க முடியல அப்படின்ற ஓம் பிரச்சனைக்காக ஊரே காத்திருக்கணுமா? போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? இந்த பொம்மை முதலமைச்சர், இந்த காந்தக்குரல் கானா பாபு நிரந்தரமாக பாடுவதற்கு அனுப்பப்பட வேண்டுமா, அல்லது இவரை நம் கோட்டைக்கு மீண்டும் அனுப்ப போகிறோமா அப்படின்ற கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறேன். சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். தலை சிறந்த கோமாளியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினை கோமாளி ஸ்டாலினாக இருப்பதுதான் நமக்கும் பொழுதுபோக்கிற்கு நன்றாக இருக்கும். அவரை நிர்வாகத்திற்கு தலைமை பீடத்தில் நம்ம அமர்த்தினோம் என்றால் இந்த நிர்வாகம் மட்டும் இல்லாமல் இந்த மாநிலமே கேலி கூத்தாகும்.